கண்ணன் இருக்க இடம் வந்து விட்டோம். ஆமா ஏண்டா கண்ணன் எங்க இருக்கிறார் என்று தெரிபார். ஆளோடு எப்படி இருப்பான் தெரியுமா? எப்படி இருப்பாரு? பார்ப்பதற்கு கருப்பா இருப்பான். கருப்பா? ஆமா. நெற்றியிலே திருநாமம் சாட்டி இருப்பான். ஆமா, அவன் தான் கண்ணன். அப்படியா? கேட்கிறான் பாரு, அவனை பாரு. முக்காடு போட்டுக்கிறாரு. யாரு பாக்க கூடாதுன்னா? அப்படியா? ராம தெத்தா ஏன் உட்காரு. வயசானால போய் ஏன்னா சொல்ல பண்ணுறடி கேறார் வரடி. என்ன இவ்வளவு வயசாயிட்டு பகவானுக்கு? இந்த கண்ணன் இல்லடா. அவர் பேர் கண்ணனா? அவர் பேரு உன் பேர் என்ன பேரு? அந்த 10வது ஒரு அவதாரமா? சிறு பையனா இருப்பான். இவ்வளவு வயசுலாம் இருக்காது. அவரு 23 வயசு ஆகுது பாவம். இருக்கானா? கண்டுபிடித்து விட்டு அங்கே பார். ஏன் மருமகனை கொன்றதும் அல்லாமல் எவ்வளவு திமுறாக கால் அமல் போட்டுக் கொண்டு அமர்ந்து கொண்டிருக்கின்றார். உட்காராமா? கூடாது. எப்படி இருக்குது? சொல்லிடுவேன். சொல்றா பாக்கலாம். நாய் இலைக்கல்லு மேல உட்கார்ந்து இது மேல இது பாக்குது. பஸ் சீட்டு போடுறாரு. 56 சீட்டு போடுறாரு. தயார் பஸ் ஸ்டாண்ட்ல பிரம்மதாசம் டு தயார். ஏண்டா என்ன பார்த்தா அப்படியே தெரியுது உனக்கு? அப்படிதான் தெரியுது. டேய் மானன் எவன்டா இவன்? என்ன டேய் என்ன சொல்ற? எவன்டா? மண்டையா? என்ன உன்னை போய் எவன்டா இவன்னு கேட்டாரு. கேக்குறாமா? இல்ல நான் யாரு? உன்னை பத்தி உன்னுடைய நான் எப்பேர்ப்பட்ட ஆளு? நான் எதுக்குறேன்? நீ போய் சொல்ற. நான் சொல்றேன். பெரியவே சொல்லு. நல்லா சொல்லு. என்ன கேட்டீங்க? யாருடா அது? யாரா? அவன் எவ்வளவு பெரிய பையன் அவன். யாரு? சுத்தமான பிளக்கா பையன் அவன். யாருப்பா? முதல்ல பானிபூரி கல்ல போய் 2 பேரும் பானிபூரி சாப்பிட்டோம். சாப்பிட்டீங்க? நானும் போட்டிக்கார சாப்பிட்டோம். சாப்பிட்டதுக்கு உடனே காலை பிடிச்சுக்குவானா? எதுக்கு? எனக்கு ஒரு பிளேட் பானிபூரி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ அத்தாடி இல்லன்னு சொல்லிட்டு எட்டி விட்ட ஓடு. எட்டி விட்டியா? அப்படியே பின்னாடி வீதான் பாரு. அப்படியே இச்சி நான் பொழுதுதா இந்த இடத்த ரத்தம் வந்துச்சு. எனக்கு ஒண்ணு டென்ஷன் ஆயிடுச்சு. மறுபடியும் காலை பிடிச்சா பாரு பூக்கா பிடிச்சி பக்கு 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 ஒண்ணு குத்துனேன். ஏன்டா?
பானிபூரி கடையில 5 ரூபாய் யாருக்கு துட்டு தருத்தாங்க? டேய் சுத்தமான பிள்ளைங்க பையன். நானே தான் அவனுக்கு இப்போ 2 லட்சம் ரூபாய் கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சேன். அவனுக்கு கண்டாட்டி கூட ஒழுங்கா வச்சுட்டு கூப்பிடாது. ஓசில இது போலாம் அப்படின்ற மாதிரி தான் பீச்சுக்கு சுத்தமான கேடு கட்டுவேன். சரி இதெல்லாம் சொல்றியே உன் பேருதான் என்ன? அவன் பேரு சந்தோ குந்தோ என்ன பேரு வரும். என்னடா சந்து பொந்து ஏதோ வரும். சந்துல குந்துல உக்காரன் அப்படின்னு எனக்கு புரியலடா. சொல்லியா? சொல்றேன் நல்லா சொல்றேன், பெருமை சொல்றேன். சொல்றேன் கம்பெனி சுத்தம். என்னடா பேசுற? சராசந்தர். ஓ சந்தானா? ஆமா ஆமா. சரி எதுக்கு இங்க வந்திருக்கான்? உடம்பு ஃபுல்லா கொய் பேத்துக்குது. அதனால அது கொஞ்சம் கம்மி குறைச்சிட்டு போலான்னு வந்துறாரு. ஓஹோ ஆமா. அடி வாங்க வந்திருக்கானா? அதேதான். வரேன். என் அருமை காவலாளி அவர்களே, சொல்லுங்கள் என் ஜாமா அவர்களே. நீங்க பேசுங்க. இது விடுங்களா? இல்ல வாட்டமாக இந்த நெய்ரு பூச்சி நீ என்னதான் பண்ண போறியோ? என்ன பத்தி பெருமையா பேசுறான்னா? பெருமையா என்னென்ன சொன்னாங்க போய்? ஒரு சுத்தமான லக்காடி பானிபூரி கல்ல 5 ரூபாய் கடை சொல்லி ஐதுவன் நானு காலை பூச்சின்னு வேந்தவன். ஏண்டா அதெல்லாம் நானு உன்னாண்ட. ஓ என்னால நீ பண்ண? நான் பண்ணதே வந்து பெருமையா சொல்லிக்கிறேன். பெருமையா நீ சொல்றான்னா நான் போயிதுனா உன் காலை பூச்சனா? அது டூருக்கு போன மெட்ராஸுக்கு. அதெல்லாம் சொல்லாது. மகாபலிபுரத்துக்கு சொன்னா அதெல்லாம் சொல்லாது. வேட்டுக்குள்ள ஒரே ஒண்ணா. ஏய் சந்தா சந்தா எதுக்கு இங்க வந்த? வலிய சண்டைக்கு வந்திருக்கின்றேன். ஆமா சண்டைக்கு போட. டேய் வலிய சண்டைக்கு வந்தாயா? நான் குடிக்கிறேன்டா. வேற வலியான பொண்ணுக்கு அடிச்சு போடா. இந்த கிரிக்குள்ளேயே உனக்கு கிழி தெரிந்து விடுவேன். ஓ இந்த கிரிக்குள்ள என்ன கிழி தெரியுதா? என்னடா அந்த கிரிக்குள்ள சொல்ல கிழிச்சிடுறானே வாடா. கொஞ்சம் வருவாங்க உடம்பு போயிட்டானா? போயிட்டாரு சரி